சார் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. இப்போ வந்து அதிமுகவிலிருந்து பெரிய அளவில் அறிமுகம் இல்லாத அந்த 4 பேர் வந்து எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. சி.வி. சண்முகத்தை விஜயபாஸ்கர் ஏற்பதில் தாவேகாவுக்கு ஏதேனும் தயக்கம் இருக்கிறதா? ஏன்னா வந்து இவங்க அறிமுகமானவங்க. இப்போ விஜயபாஸ்கர் மேலே அந்த ஊழல் வழக்கு, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அந்த தூய சக்தி இமேஜ் வந்து இது பாதிப்பு இருக்குன்றதுனால கொஞ்சம் வந்து காலம் தாழ்த்துகிறதா தாவேகா? கண்டிப்பாங்க, அது ஒரு ஐடியாவாக தான் இருக்கும். நம்ம என்ன சொன்னா, தாவேகா அப்படிங்கிறது வந்து மக்கள், இளைஞர்கள், மற்ற இருக்கக்கூடிய இந்த நடுத்தர மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆசிலேஷன் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து எது நல்லாட்சி அமைன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறாங்க. எதுக்குன்னா இது பியூரா இருக்கு, இது நல்ல பால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குன்னு பண்ணும்போது ஆல்ரெடி அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனைகளானவர்கள், ஊழல் பிரச்சனைகள் இருக்காங்க. அப்புறம் அவங்களெல்லாம் வந்து அவர்கள் அதிமுக இருக்கக்கூடிய என்னது அவர் நல்லவர்கள் இல்லை என்று சொல்லுவர்கள் எல்லாம் வந்து இங்க சேர்த்தும் போது மக்களுடைய நம்பிக்கை அவநம்பிக்கையாகுது. எங்க நம்பிக்கை வச்சாங்களோ அவநம்பிக்கையாகுது. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, தாவேகாங்களுடைய தலைமையும் என்ன பண்ணலன்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்டத்தில் நீங்க உள்ள எடுத்துக்கலாம், மேல் கட்ட தலைவர்கள் எடுக்காதீங்க. ஏன்னா அவங்க தான் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆனவங்க. இப்ப சி.வி. சண்முகம் தான் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆனாங்க. சி.வி. சண்முகத்திற்கு விழுப்புரத்தில் இருக்கிற ஒன்றிய செயலாளரோ, அங்க இருக்கக்கூடிய துணை செயலாளரோ, இல்ல மாவட்ட துணை செயலாளரோ யாருக்கு தெரியாது. அவங்களை நீங்க இழுத்துக்குங்க. இழுத்தா கட்டமைப்பையும் சரி பண்ணிக்க முடியும், சரி பண்ண முடியும். உங்களுடைய பலமாக இருக்கும். மேல் கட்டம் இருக்கு இல்லைங்க, நத்தம், விஜயபாஸ்கர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் இவங்களை எல்லாம் எடுக்கவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தான் மக்களுடைய நேரடி தொடர்பு, மக்களுக்கு தெரியும் இவர்கள் யார் என்று. இன்னொரு பக்கம் தொண்டர்களும் வந்து மறுபடியும் அந்த அதிகார பரவல் வந்து அவங்களுக்கே சேரும், தொண்டர்கள் பாதிப்படைவாங்க. தாவேகாக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, தாவேகா இளம் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்களை இழுத்துக்குங்க. கரெக்டா இருக்கும். உங்களுடைய கணிப்பு கரெக்டா இருக்குன்னா இருமுனை போட்டிக்கு அது வலு சேர்க்கும். ஆனால் மேல்கட்டத்தில் இழுக்காதீங்க, அது வலு சேர்க்காது, வலு விளக்கும். அதுதான் நம்ம சொல்றோம். கிரவுண்ட் ஒர்க்குக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றோம். ரெண்டாவது ஒண்ணு தாவேகா இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி ஐயா சொல்றாருல்ல, அதான் மேல இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. எந்த ஒரு கல்லையும் உடைச்சிருவாங்க. அது காற்று போகக்கூடிய இடத்துல கூட உள்ள பூந்து. அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா முடிச்சிருங்க, ஜாக்கிரதையா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. அனைத்து இந்தியா பெரிய கட்சி, மிக ஆளுமையுள்ள கட்சி. ஏன் அதிமுகன்னு வச்சுக்கோங்க, அது நல்ல லட்டு, இனிப்பான லட்டு. இவரு நம்ம எம்ஜிஆர் இருந்த காலத்திலும் ஜெயலலிதா இருந்த காலத்திலும் மிகப்பெரிய ஆளுமை. கிட்டத்தட்ட 1.25 கோடி 1.25 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி, 25% மேல் இருக்கக்கூடிய கோர் ஓட்டர்ஸ், அதே ஓட்டச்சு சின்னமனமாக்கியாச்சா இல்லையா? ஏங்க கட்சிக்குள்ள பிரச்சனைங்க, அதிமுக கட்சி யாரு தலைமை, அதுல போயிட்டு இன்னொருத்தங்க காலில் போய் விழுந்து நீங்க சரி பண்ணுங்க, நீங்க சரி பண்ணுங்க, நீங்க சரி பண்ணுங்க, டெல்லியிலேயே போய் மேலேயே போய் படுத்து கிடந்தல் என்ன இருக்குங்க? ஆனா சண்டைக்காரங்க காலில் சாட்சிக்கார இருங்க சார், இருங்க சார், முக்கியமான பேச்சு சொல்லுங்க சார். கூட்டணியே முறையா வந்து அங்க போய் அறிவிச்சது, அவங்க அறிவிச்சது சார். டிடிவி கூட்டணி நினைஞ்சது, எடப்பாடி பழனிசாமி இல்லாம நிறைய நான் சொல்ல சார், ஒரு வழக்குல சொல்லுவாங்க சார், வழக்குல சொல்லுவாங்க, சாட்சிக்காரங்க காலில் போய் விழுகிறோட சண்டைக்காரங்க காலிலே போய் விழுந்துடலாம். இந்த யுக்தியை ஃபாலோ பண்ணணும். ஆனா நீங்க வந்து உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து ஒரு பிரச்சனையை தீர்ப்புன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட போனா அவன் பிரச்சனையை அதிகப்படி ஊட்டி 2 ஆக்குனா எப்படி இருக்கும்? ஆனா நாங்க எங்களுக்குள்ளே பேசி தெரிஞ்சுக்கும்பா எங்க பிரச்சனைய அப்படிங்கிற யுக்தியை கையெடுக்காம 3ஆம் தர ஆள்கிட்ட போய் அதை உடைச்சு சின்னமனமாகி அந்த லட்டை பண்ணி தூளாக்கி குப்பையில கொண்டு போட்டாங்களே. இந்த மாதிரி நடந்திருக்கா இல்லையா? மகாராஷ்டிரா நடந்துச்சா இல்லையா? எங்கெங்கெல்லாம் நுழைஞ்சவங்களா அங்கெங்கெல்லாம் நடந்ததா இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தாவேகாங்கிறது இந்த யுக்தியை புரிஞ்சு கொண்டு நீங்கள் மீண்டும் வலு சேருங்கள். வலு சேர்த்தோம்னா கண்டிப்பாக எதிர்காலம் இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம்.